ஓகே, நம்ம இப்போ பண்ண போகிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்டீம்டு கேக் மாதிரி. ஒரு மிக்சிங் பவுலில் 3/4 கப்பு மைதா மாவு, அதே மாதிரி 3/4 கப் கொக்கோ பவுடர். ஸோ இது நல்ல ஒரு ரிச்சான கேக்கு, நல்ல டென்ஸாக நல்ல சாக்லேட்டியாக இருக்கக்கூடிய கேக். இப்போ வந்து சுகர் வந்து நீங்கள் 1/2 கப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 கப்புக்கு கொஞ்சம் கூட ஆட் பண்ணுறேன், ஏன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வந்து கொக்கோ பவுடர் போடுறதுனால. அதுக்கப்புறம் 3/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா. இந்த பர்டிகுலர் ரெசிபி வந்து காரி குக்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டில் உள்ளது. ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க. ஸோ அவங்க இதில் உள்ள ஒரு ரெசிபியை தான் அடாப்ட் பண்ணியிருக்கேன். மைதா, சுகர், அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், சால்ட். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துருங்க. இப்போ டைரெக்டாக இதில் நம்மளோட வெட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து 2 முட்டை, எக்லெஸ்ஸாக நீங்கள் பண்ணலாம் இதை. அப்படின்னா முட்டைக்கு பதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா எக்லெஸ் ஆகிடும். இது எக்லெஸ் போர்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு பால் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா. அதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் 1/2 கப் உருக்குன வெண்ணெய் இல்லைன்னா வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது நார்மல் நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ரிஃபைன்ட் ஆயில் தான். இப்போ வந்து ஒரு விஸ்க் வச்சு இந்த பேட்டரை வந்து ரெடி பண்ணிடுவோம். ஸோ இது வந்து ஓரளவுக்கு ஸ்மூத்தான பேட்டராக வரணும். ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க. அது அப்படி மெல்லமாக எல்லாமே கம்பைன் ஆனோடனே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுறதை நிறுத்திடலாம். இவ்வளோதான் நம்மளோட பேட்டர். நம்மளோட ரிச்சான சாக்லேட் பேட்டர் ரெடி. இப்போ இந்த விஸ்கை வந்து இந்த பவுல்லேருந்து எடுத்துடலாம். ஓகே, நம்மளோட சாக்லேட் பேட்டர் ரெடி. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற பேனில் இந்த பேட்டரை ஊற்றிடலாம். இது வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து ஸ்டீம்டு கேக்கு தான். ஸோ உங்ககிட்ட இது இல்லை, இந்த பாட் இல்லை, அதனால பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் இதை அப்படி டேரெக்டாக ஒரு இட்லி தட்டில் வச்சு வேக வச்சிடலாம். எதில் உங்களுக்கு வந்து வேக வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் வேக வச்சிடலாம். ஓகே, ஸோ பேட்டர் ஊற்றியாச்சு. இப்போ 2 டேப் விட்டுக்கோங்க. இது ஆக்சுவலி நீங்கள் கவர் பண்ணி தான் பேக் பண்ணணும். உங்ககிட்ட பார்ச்மெண்ட் பேப்பர் இருக்குது அப்படின்னா அதை வச்சு நீங்கள் கவர் பண்ணிடுங்க. என்கிட்ட அலுமினியம் ஃபாயில் இருக்குது, ஸோ அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறேன். அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் இருக்குல்ல, நம்ம அடியில் போட்டோம்ல, அதை வச்சு நீங்கள் கவர் பண்ணி ஒரு நூலை வச்சு இப்படி கெட்டி விட்டுட்டா கூட போதும். ஓகே, இப்போ நம்மளோட கேக் இதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம வந்து அந்த ரோபோ குக்குக்குள்ளே வச்சு குக் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து இந்த பவுலில் தண்ணி வச்சுருக்கேன். பேஸில் நான் வந்து இங்கே வச்சுருக்கிற அந்த கேக் பேனை மெல்ல அந்த தண்ணிக்குள்ளாடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம இந்த மிஷினில் வச்சுருவோம். இப்போ இதை வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். பண்ண போகிறேன்னா மேனுவல் இருக்குல்ல, மேனுவல் செட் பண்ணிட்டு 30 மினிட்ஸ் செட் பண்ணியிருப்பேன். 30 நிமிஷம் குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் அந்த ப்ரெஷர் வந்து அதுவே ரிலீஸ் ஆகணும். நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிடாதீங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்காக மேனுவலாக அதுவே ரிலீஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கேக் எடுத்துக்கலாம். ஓகே, 30 மினிட்ஸ் இதை குக் பண்ணிடுவோம். நீங்கள் இது இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்டீமரில் வச்சு ஸ்டீம் பண்ணிடுங்க. இட்லி தட்டுலையோ இல்லைன்னா ப்ரெஷர் குக்கரில் தண்ணி வச்சோ எதுலேயோ. ஓகே, ஸோ 30 மினிட்ஸ் ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு அதை ப்ரெஷர் அப்படி ரிலீஸ் பண்ண விட்டுட்டு ஓப்பன் பண்ணி எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம கேக் வந்து அவ்வளோ சூப்பராக இதில் கொஞ்சம் தண்ணி வந்து வடிஞ்சிடுச்சு அதில் இருந்தது. ஸோ சூப்பராக ஸ்டீம் ஆகிருக்கு. இது நம்மளோட ஸ்டீம்டு சாக்லேட் கேக். ஸோ இப்போ இதை வந்து நல்லா குக்கும் ஆகிடுச்சு நல்லா. இப்போ இதை அன்மோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி காணிக்கிறேன். ஆனுமா மகிக்கு பொருட்கள் அது கடையில் இந்த இதை எடுத்துகிட்டு வந்து வெட்டிட்டா பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து அன்மோல்ட் பண்ணிடலாம். கையெடு. நல்லா இருக்கா மகி? இது இப்போ உங்களுக்கு ஸ்லைஸ் பண்ணி காணிக்கிறேன். இங்கே மகி வெட்டி வச்சுருக்காங்க. நீ தானே வெட்டின?
இல்லை அம்மா வீட்டுக்கு. அது உனக்கு தான். இன்னும் ஹாட்டாக இருக்குது. பட் நம்மளோட ஸ்டீம்டு சாக்லேட் கேக் எவ்வளோ ரிச்சாக இருக்குது பாருங்கள். ரிச்சாக இருக்குது, சூப்பராக இருக்குது.